வணக்கம். நக்கீரனுக்கு பாண்டித்தியம் அதிகமாகி ஒரு கர்வம் வந்து சிவன் சொன்னதையே கண்டெஸ்ட் பண்ணி பேசினாருங்க. ஆனால் ஆமாங்க, இது வந்து கபிலருக்கும் பாணருக்கும் பிடிக்கலைங்க. அவர் சொல்கிறது தப்புன்னு தெரியுது, பேசாமல் இருக்காங்க. சிவன் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏபி நாகராஜன் திருவிளையாடலில் சொல்லியிருப்பார். ஒரு சின்ன கரெக்ஷனுங்க. என்ன பண்ணாங்க, நக்கீரரை என்ன பண்ணார், சிவன் வந்து எரிக்கலைங்க. எரிக்காமல் உடம்புல வந்து வெக்க நோய் கொடுத்தாருங்க. வெக்க நோயின்னா அந்த நக்கீரருக்கு வந்து சூழ நோய் வந்தது பாருங்கள், அதை மாதிரி வெக்க நோய் கொடுத்தாரு. வெக்க நோய் கொடுத்தவுடனே இவர் என்ன பண்ணார், நக்கீரர் பொற்றாமரை குளத்தில் குதிக்கிறது எழுந்திருக்கிறது, குதிக்கிறது எழுந்திருக்கிறதுன்னு பார்த்தவுடனே இதை கன்றாவே எங்களால் பார்க்க முடியலையேன்னு பாணரும் கபிலரும் தாயார்கிட்ட வந்து மீனாட்சி அம்மா கிட்ட, தாயே உனக்கு தெரியாது என்ன இருக்குது, கொஞ்சம் நீ பெரிய மனசு பண்ணுன்னொடனே சர்வேஸ்வரன் சிரிச்சிக்கினே அவருக்கு இன்னும் தமிழ் இலக்கணம் இலக்கியம் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் பார்வதி தேவி வந்து, தமிழ் இலக்கணம் இலக்கியம் நீங்கள் வந்து அகத்தியருக்கு போதிச்சிங்களே. ஆனால் ஆமாம், இவர் வந்து அகத்தியர்கிட்ட போயிட்டு பவ்யமாக இலக்கண இலக்கியம் கற்றுக்க சொல்லுங்க. அது கற்றுக்கினார்னா அவர் பக்கத்தில் இருக்கார். அவர் சிவனுக்கு இன்னும் உக்ரம், அந்த கோபம் தெரியல சிவனுக்கு, அந்த கோபம் தெரியல. அப்புறம் சர்வேஸ்வரா தப்பு பண்ணிட்டேன்னாரு. அகத்தியர்கிட்ட இலக்கணம் இலக்கியம் நீ கற்றுக்கோ, அப்புறம் பாண்டித்தியம் இருந்தால் எப்படி நடக்கணும்னு கற்றுக்கோ. கற்றுக்கின பிறகு நீ வந்து பாணருக்கும் கபிலருக்கும் கற்றுக்கொடு. இலக்கணம் இலக்கியம் அகத்தியர் வழியாக உனக்கு தெரிஞ்சு, உன் வழியாக பாணருக்கும் கபிலருக்கும் தெரிஞ்சு, அது உலகத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இலக்கணம் இலக்கியம் தெரியணும்னு சொல்லிட்டு சர்வேஸ்வரன் சொன்னாருங்க. நான் சொல்கிறது பூரா பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடலில் சொல்கிறேங்க. அதனால் தமிழ் வரலை, தமிழ் ஃப்ளூயண்ட்டாக வரலை அப்படின்னா இலக்கணம் இலக்கியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பரஞ்சோதி முனிவர் சொன்ன இந்த திருவிளையாடல் நான் சொன்னதை காதால் கேளுங்க, படிப்பு நல்லா வரும். நன்றி, வணக்கம்.